குபேரா படம் பாத்தீங்கன்னா படம் எப்படின்னா இருக்கு? குபேரா படம் சூப்பரா வந்திருக்கு. தனுஷுக்கு இது ஒரு மைல்கல் படமா அமைஞ்சிருக்கு. அருமையான படம். ஓகே, நான் பாடல் மியூசிக்லாம் எப்படி இருக்கு? பாடல் மியூசிக்லாம் தனுஷ் படத்துல அருமையா இருக்கு. இந்த படத்துல வந்து ஏற்கனவே உள்ள பாட்டெல்லாம் கேட்காத மாதிரி ஒரு புது இதா பார்த்திருக்காங்க. நல்லா இருக்கு. யார் யார் நடிச்சிருக்காங்க படத்துல? படத்துல தனுஷ் மெயின், அடுத்தது ராஷ்மிகா, அடுத்தது வந்து ரட்சகன் யாரு பழைய நாகார்ஜுன், அவர் தெலுங்கு சூப்பர் ஸ்டார். அவரு இன்னைக்கு வரைக்கும் சூப்பர் ஸ்டார் தான். அது தனுஷோட பக்காவா பொருந்திருக்கு. படம் அருமையா வந்திருக்கு. இந்த படத்துக்கு எத்தனை மார்க் நான் கொடுப்பீங்க? 95 மார்க் கொடுக்கலாமா? 95 மார்க் கொடுப்பீங்க. அடுத்து 95 மார்க் கொடுக்குறவங்களுக்கு இந்த படத்துல என்னதான் இது கதை? இந்த கதையில என்னன்னா, ஒரு பிச்சைக்காரன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரன் ஆகும்போது அவனுக்கு எவ்வளவு இடையூறு வருது. ஏற்கனவே ஒரு வளர்ச்சி பிடிக்காத ஒரு சின்ன சின்ன கம்பெனிலாம் எதிர்க்கும். இது வந்து பெரிய லெவல்ல பெரிய நெட்வொர்க்ல கை வைக்கும் போது அதை எப்படி எதிர்த்து நாகார்ஜுனும் தனுஷும் போராடி இந்த இதை மீட்டு கொடுக்குறாங்க. இதை வந்து குபேரனா எப்படி காட்டுறாங்க. இது வந்து அவ்வளவு அருமையா இருந்துச்சு. ஓகே, தனுஷ் நிலைமை லவ் கம்பல்சரி இருக்கும். அந்த லவ் எப்படி காமிச்சிருக்காங்க? ஃபர்ஸ்ட் ராஷ்மிகாவுக்கும் தனுஷுக்கும் வர்றது வந்து லவ் வந்து கொஞ்சம் மோதல்ல ஆரம்பிக்கும். இது வந்து அப்புறம் அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த தனுஷுக்கு உண்டான காதல் அப்பயே அந்த படத்துல கொஞ்சம் கொஞ்சமா காட்டும் போது நேச்சுரலா வந்தோம். பாடல் எப்படின்னா இருக்கு? பாடெல்லாம் சூப்பரா இருக்கு. 2 பாட்டு 3 பாட்டு கேட்கற மாதிரி இருக்கு. தனுஷ்க்கு இந்த படம் நல்ல மைல்கல்லாம். தனுஷ் என்ன ஒரு பாடல் எழுதிருக்காரா? தனுஷ் வந்து பாடலும் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல அவ்வளவு சிறப்பா இருக்கு. பாடல் நல்லா இருக்கு. அந்த பிஜிஎம் கேட்கும் போது அருமையா வந்திருக்கு படம். தனுஷ் வரும்போது அந்த படி ஃபர்ஸ்ட் சீன் தனுஷா காட்டும் போது தனுஷா அவ்வளவு இதா பிரமிப்பா பாக்குற மாதிரி பண்ணிட்டாங்க. தனுஷை பண்ணிட்டாரு. ஏன்னா எல்லா படத்துலயும் ஒரு மாசா வருவாரு. இந்த படத்துல அந்த பிச்சைக்காரன் கேரக்டர் உள்வாங்கி நடிச்சு அந்த வரும்போது தனுஷாங்கிற மாதிரி அதுக்கப்புறம் கிட்ட காட்டும் போது இவ்வளவு பர்ஃபெக்டா பண்ணிருக்காரு. படத்துல அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காரு. ரசிகர்கள் அவ்வளவு உற்சாகமா நல்லா கொண்டாடுறாங்க. ராசிபிகா இருந்தாலுமே அவ கவர்ச்சியான ஒரு நடிகை. ஓகேங்களா? சோ எல்லா படத்திலயும் நம்ம கவர்ச்சியா தான் பாத்துருக்கோம். இந்த படத்துல எப்படி இருக்காங்க? இந்த படத்துல வந்து கவர்ச்சி அதிகமா காட்டாம அது உள்ள கேரக்டர் இது வந்து இந்த கேரக்டர் வந்து தனுஷோட சேர்ந்து வரதுனால இந்த கதைக்கு உண்டான கேரக்டரை அவங்க உள்வாங்கி நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய இது வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த ராஷ்மிகாவுக்கு இது இந்த படம் மூலியமா தமிழ்ல நிறைய படம் இன்னும் வளரும். இல்ல, ஆக்சுவலா புஷ்பா 1 புஷ்பா 2 பாத்தீங்கன்னா அவங்களுக்கோசம் ஓடிச்சு அந்த படம். ஏன்னா அவங்க ரொம்ப ஆபாசமா பாத்தீங்கன்னா நடிச்சிருந்தாங்க. ஏன்னா இந்த படத்துல வந்து மிகப்பெரிய படம் இதுவும். அதனால நான் கேட்டேன். இதுல வந்து ஒரு பாடல் சீன் இருக்கு. ஆனா வந்து அந்த அளவுக்கு கவர்ச்சி அவங்க நம்பாம இந்த கதையை நம்பி இருக்காங்க. அதனால தனுஷோட சேர்ந்து நடிக்கிறதுனால மெயினா நாகார்ஜுன் இவங்கெல்லாம் வந்து இந்த கதையை நம்பினதுனால டைரக்டர் அவ்வளவு அருமையா காமிச்சிருக்காரு. ராஷ்மிகா அவ்வளவு அழகா இருக்காங்க. நல்ல படம். எல்லாமே நல்ல படம். ஃபைட் சீன் வந்து பாத்தீங்கன்னாக்கா நாகார்ஜுனுக்கு நல்லா இருக்கா இல்ல தனுஷுக்கு நல்லா இருக்கா? தனுஷ் தான். அதாவது ரசிகர்களுக்கு ஏத்த மாதிரி தனுஷ் எப்பயுமே பண்றது அந்த எகிரி பாஞ்சு போய் அடிக்கிறது, கும்பு மாதிரி அடிக்கிறது. அதுல வந்து ஒரு பிச்சைக்காரனா இருந்து இவ்வளவு இதாகும் போது அவ்வளவு சூப்பரா பண்ணிருக்காரு.